ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொன்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் வெண்டைக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை கட் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷங்க நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சுருங்கி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்தில் எடுத்து வெளியே வச்சிடலாம் நம்ம. அப்புறம் கடுகு பொரிஞ்சு வந்துச்சு. சீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் அதை எடுத்துருக்கேன். அதனால் காரத்துக்கு கொஞ்சம் பதமாக போகும்னு சொல்லிட்டு அதை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதிகமாக பொண்ணை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தட்டி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ தான், அதனால் நீங்கள் வேணால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகேங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதங்கினோடனே தக்காளி போட்டுடலாம். ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நான். 2 தக்காளி போட்டு வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்தோடனே நம்ம தயிர் இருக்குங்க, தயிர் எடுத்து ஒரு 1/4 பாக்கெட் ஊற்றிக்கலாங்க. நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. தக்காளி வெங்காயம் போட்டு எல்லாம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம். எடுத்தோடனே இப்போ மசால் பொடி ஆட் பண்ணிடலாம். ஒன்றா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வீட்டு மசால் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுவே போதும். நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தண்ணி விட்டுறலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். மசால் வாடெல்லாம் போட்டு வெளியே. அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம செய்கிறது எல்லாமே ஈஸியான ரெசிபி தாங்க, ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் எதுவுமே கிடையாது. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் கிரேவி. வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி கட்டி ஆயிடுச்சு. நம்ம போட்டு பொரிச்சு வச்சு வெண்டைக்காயை போட்டு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிரேவி தொக்கு மாதிரி ஆக்கணுங்க. நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கிரேவி கட்டியாக வரும். கட்டியாக வர வரைக்கும் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கிரேவி. இது கரெக்டாக பதமான இந்த பதம் தான் கரெக்டானது. இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவி. தேவையான பொருளை மட்டும் ஆட் பண்ணி நம்ம ரியல் டேஸ்ட்டை கொண்டு வரோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.